சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு பிளஸ் தான், நோ மைனஸ். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். அவர் ஒரு தரம் மனிதனுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவர் பலியானார். ஸோ ஒரே ஒரு பலி எல்லா பாவத்துக்கும் நிவாரணத்தை கொண்டு வந்து விட்டது. முதல்ல சிலுவையை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? என்ன அடையாளம் தெரியுது அதில்? ப்ளஸ். எல்லாம் சொல்லுங்க ப்ளஸ். நான் சொல்கிறேன், மனுஷனுடைய எல்லா மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்றினது தான் சிலுவை. ஆமென். மனிதனுடைய எல்லா மைனஸும் எதுவாக மாறிச்சு? ப்ளஸ்ஸாக மாற்றினது தான் சிலுவை. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், பாவம் எதுவா மாறிடுச்சு? நீதியாக மாற்றிட்டாரு. பாவத்தில் இருந்தவனை நீதிக்கு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. வியாதியில் இருந்தவனை சுகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. மரணத்தில் இருந்தவனை ஜீவனுக்கு கொண்டு வந்துட்டாரு. தரித்திரத்தில் இருந்தவனை செழிப்புக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா மைனஸும் பிளஸ்ஸா மாற்றப்பட்டிருக்கு. ஆமென். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு பிளஸ் தான், நோ மைனஸ். ஒருத்தர் சொன்னார், இப்படி இயேசு தூக்குன மாதிரி தெரியும் போது இன்ட்டு மாதிரி தெரியுதுன்னார். அப்போ எல்லாமே பெருக்கம் தான். எல்லாம் நமக்கு சாதகமாக அடிச்சுக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிளஸ்ஸாக நன்மையாக இயேசுவின் செயல் மாற்றி இருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் கேடு இருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் சிலுவை கிட்ட வரீங்களோ அப்போமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இனி மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இனி பலவீனம் பலனாய் மாறும். இனி சுகவீனம் சுகமாய் மாறும். இனி இருள் வெளிச்சமாய் மாறும். இனி குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். ஆமென்.